இது வரைக்கும் நம்ம சமையல் தொழில நானும் ஒரு சின்ன கீரல கூட விழாம முழுசா இருக்கணும்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். இதுக்கப்புறம் நான் எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியிலையும் நீங்க தான் பக்கபலமா இருக்கணும். சர்வமே சமையல் வாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒய்ஃப் கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். ஸோ எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸோ கசகசா, சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம வந்து போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்தது பொடிசாக நறுக்கி வச்சு பெரிய வெங்காயம் கொட்டி பதுக்கிறோம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஸோ நல்லா கிண்டி வச்சு செய்கிறாங்க. ஏன்னா கிண்டி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம அதுக்கு அடுத்ததாக ஆட் பண்ண போகிறது காஷ்மீர் ரெட் சில்லி. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிப்போம். ஸோ கலருக்காக வேண்டி நீங்கள் கேட்கலாம் எதுக்காக இந்த ஸ்டேஜிலே வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலருக்காக கலர் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போவே வந்து ரெட் சில்லி ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு கலர் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சு தக்காளி பண்ணுறோம். தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் ஊற்றும். இப்போ நம்ம வெட்டி வச்ச சிக்கனை நல்லா கழுவி இப்போ ஆட் பண்ணுறோம். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ண போகிறேன். எதுக்காக இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ண போகிறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவுக்கும் நம்ம சிக்கனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ உப்பு போட்டு வதங்கினதுக்கு அப்புறம் ஸோ நம்ம ஃபைனலாக போடும்போது என்னென்னா நமக்கு அந்த கிரேவியில் சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா வதக்குவோம் நல்லா. அடுத்ததான் நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிக்கிறோம். கொதி வந்துச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 1/2 லெமனை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அடுத்ததான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அலசி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசியை வந்து ஊற வச்சு அலசாதீங்க, ஏன்னா அரிசி உடையும். ஸோ அலசிட்டு ஊற வச்சிங்கன்னா ஸோ ரைஸ் வந்து உடையாது, நமக்கு சாப்பாடு நீட்டாக கிடைக்கும்.
இப்போ தண்ணி இழுத்துக்கிச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம் போடுற ஸ்டேஜ் தம் போட போகிறோம். இப்போ தம் போடுறதுக்கு தவாவை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வச்சுட்டு அனலை வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிப்போம். மூடிட்டு மேலே வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தண்ணியை கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அது 25 மினிட்ஸ் அப்புறம் தம் போட்டு நம்ம இறக்க போகிறோம். ஸோ தம் போட்டு இறக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு உதிரியாக நான் சொன்னேன் இல்லையா, அந்த அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா அலசிட்டு ஊற வைங்க. ஊற வச்சு அலசினா நமக்கு வந்து அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து உடையும். இதுதான் நம்ம ஃபைனலாக நம்ம இன்னைக்கு செஞ்ச ரெசிபி சிக்கன் பிரியாணி. ஃபைனலாக நம்ம யாருக்காக செஞ்சோமோ ஒய்ஃப்காக செஞ்சோம், என்னுடைய ஒய்ஃப்காக. ஸோ அவங்களுக்கு சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுப்போம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த காதல் பாய் மூஞ்சியை பார்த்துட்டு பிரியாணி சாப்பிட போனால் அப்படி தம்பி. போகிற வெளில சாப்பிட்டுக்கோங்க. பாய் பாய் பாய். எம்டி சார், ஒரு பாயே